ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் குக்கிங் ஸ்டுடியோ அண்ட் vlogs. இப்பொழுது பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தில் கோயில் கட்ட காரணங்கள் என்ன மற்றும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிறப்பம்சங்களை பார்த்தோம். சென்ற வார பகுதியில் நாம் சுந்தர சோழர், பெரிய பழுவேற்றையர், சிறிய பழுவேற்றையர், ஆதித்த கரிகாலன், நந்தினி மற்றும் வந்தியத்தேவன் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் நாம் வந்தியத்தேவன் ஒரு ஓலையை எடுத்துக்கொண்டு குந்தவையை சந்திக்க செல்கிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம். முதல் பகுதியின் தொடர்ச்சியாக ராஜராஜ சோழன் அவர்கள் கோயிலை கட்டிய விதம், கோயிலின் கட்டமைப்பு மற்றும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் கதை கரு அதை பற்றியெல்லாம் ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த படத்தின் மற்றொரு பகுதியை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வந்தியத்தேவன் குந்தவையை சந்தித்து ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை கொடுத்தான். அந்த சந்திப்பிலேயே குந்தவையிடம் உள்ளத்தை பறிகொடுத்தான். பிறகு குந்தவை கேட்டு கொண்டபடி அருள்மொழிவர்மனை சந்திக்க இலங்கைக்கு சென்றான். ராஜ்யத்திற்கு பேரபாயம் வந்திருக்கிறது, உடனே புறப்பட்டு வா என ஒரு ஓலையை எழுதி அவனிடம் கொடுத்து அனுப்பினாள் குந்தவை. அதை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவன் இலங்கைக்கு புறப்பட்டான். வந்தியத்தேவன் தன்னுடைய பயணத்தின் பொழுது ஆழ்வார்க்கடியார் என்ற ஒரு வீர வைணவனை சந்தித்தான். அவன் நாடெங்கும் சென்று தகவல் சேகரிப்பது தெரிந்தாலும் யாருடைய சார்பில் பணியாற்றுகிறான் என்பது தெரியவில்லை. இதனால் அவனிடம் ஜாக்கிரதையாகவே இருந்தான் வந்தியத்தேவன். இதற்கிடையில் ஆதித்த கரிகாலனின் உள்ளம் குழம்பி போயிருந்தது. வந்தியத்தேவன் என்னவானான் என்ற தகவலும் தெரியவில்லை. தன்னுடைய தம்பிக்கு இளவரச பட்டம் கட்டிவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று போர் தொடுத்து வெற்றிகளை ஈட்ட விரும்பினான் ஆதித்த கரிகாலன். இதனால் அருள்மொழிவர்மனை வரவழைக்க தன்னுடைய நண்பனான பல்லவ குல பார்த்திபேந்திரனை இலங்கைக்கு அனுப்பினான் ஆதித்த கரிகாலன். கோடிக்கரை சென்ற வந்தியத்தேவன் அங்கிருந்த பூங்குழலி என்ற பெண்ணின் உதவியால் இலங்கையை அடைந்து அருள்மொழிவர்மனை சந்தித்து குந்தவை கொடுத்த ஓலையை கொடுத்தான். அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் நெருக்கமான நண்பர்கள் ஆயினர். அப்பொழுது இலங்கையில் தான் கண்டறிந்த சில அதிசயமான விவரங்களை அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவனுக்கு சொன்னார். அதாவது, சுந்தர சோழர் பட்டத்து இளவரசராவதற்கு முன்பாகவே இலங்கையை அடுத்த பூதத்தீவில் சில காலம் தங்க நேர்ந்தது. அங்கே அவரை தாக்க வந்த கரடியிடமிருந்து ஒரு பெண் காப்பாற்றினாள். வாய் பேசவோ கேட்கவோ இயலாத அந்த பெண்ணை காதலிக்கும் சுந்தர சோழர் சில காலம் அவளுடன் வாழ்கிறார். பிறகு அவளை பிரிந்து நாடு திரும்புகிறார். அந்த வாய் பேச முடியாத பெண்தான் பொன்னி நதியிலிருந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றியவள். இலங்கையிலும் கூட மேலும் பல அபாயங்களில் இருந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றுகிறாள் அந்த பெண். அந்த பெண்ணுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது குறித்தும் அந்த குழந்தைகள் யார் என்பது குறித்தும் அருள்மொழிவர்மனுக்கு சில யூகங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தன் தந்தையை சந்தித்து சொல்ல விரும்புகிறார் அருள்மொழிவர்மன். இதற்கிடையில் ஆதித்த கரிகாலன் அனுப்பிய பார்த்திபேந்திரனும் இலங்கையை வந்தடைந்து அருள்மொழிவர்மனை சந்திக்கிறான். தஞ்சாவூருக்கோ பழையாறைக்கோ செல்லாமல் காஞ்சிபுரத்திற்கு வரும்படி சொல்கிறான் பார்த்திபேந்திரன். இதற்கிடையில் அருள்மொழிவர்மனை கைது செய்து அழைத்து போவதற்காக பழுவேற்றையர்கள் 2 கப்பல்களை அனுப்பியிருப்பதாக பூங்குழலி சொல்கிறாள். இதையடுத்து தானே அவர்களிடம் சென்று சரணடையப் போவதாக சொல்லி செல்கிறார் அருள்மொழிவர்மன். ஆனால் அந்த கப்பல்களில் ஒன்று மூழ்கிவிடுகிறது. இன்னொரு கப்பல் அரேபியர்கள் சிலர் கைப்பற்றுகின்றனர். அரேபியர்கள் கைப்பற்றிய கப்பலில்தான் இளவரசர் அருள்மொழிவர்மன் இருப்பதாக கருதிய வந்தியத்தேவன் அந்த கப்பலில் ஏறுகிறான். ஆனால் அதே கப்பலில் ஏறும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் அரேபியர்களை கொன்றுவிட்டு வந்தியத்தேவனை கப்பலிலேயே கட்டி போட்டுவிட்டு படகில் தப்பிச் செல்கிறார்கள். வந்தியத்தேவனை மீட்பதற்காக பார்த்திபேந்திரனுடன் அந்த கப்பலை பின்தொடர்ந்து செல்கிறார் அருள்மொழிவர்மன். இதற்கிடையில் வந்தியத்தேவன் இருக்கும் கப்பலை இடி தாக்கி தீப்பிடிக்கிறது. இதையடுத்து அவனை ஒரு படகில் சென்று காப்பாற்றுகிறார் அருள்மொழிவர்மன். ஆனால் இருவருமே கடல் கொந்தளிப்பில் சிக்கிக்கொள்கிறார்கள். பொன்னியின் செல்வன்
திரைப்படம் பகுதி 1 இத்துடன் நிறைவடைகிறது. அருள்மொழிவர்மன் மற்றும் வந்தியத்தேவன் இருவரும் கடல் கொந்தளிப்பில் சிக்கிக்கொள்கின்றனர். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது மற்றும் அவர்கள் இருவரையும் யார் காப்பாற்றினார்கள் என்பதை பற்றி 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். இக்கதை சுருக்கத்தின் விளக்கம் தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.